இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், இது பேக் நெக், இது பேக் நெக். ஓகேங்களா? நம்ம 1.25 இன்ச்சு கிளாத் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த கிளாத் தான் இது. ஒரு பக்கம் வந்து 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிடணும். மடித்து தைச்சிட்டு இங்கே பாருங்கள், இந்த ரவுண்டு நெக்கில் மிடில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நேட்ச் பண்ணிக்கோங்க. தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நேட்ச் பண்ணிக்கோங்க. நேட்ச் பண்ணிக்கின்னு இந்த நேட்ச்லேருந்து இங்கேருந்து 1 இன்ச்சு, இங்கேருந்து 1 இன்ச்சு, இங்கேருந்து 1 இன்ச்சு 3 மார்க்கிங் பண்ணிக்கணும். மறுபடியும் இந்த மிடில்லேருந்து 1 இன்ச் 1 இன்ச் 1 இன்ச் 3 மார்க்கிங் பண்ணிக்கணும். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணிக்கிறோமோ அங்கெல்லாம் ஃப்ளீட்ஸ் வச்சுக்கணும். இந்த ஃப்ளீட்ஸ் வந்து 1/4 இன்ச்சு ஃப்ளீட்ஸ் டெஃபினட்டாக இருக்கணும். சரிங்களா? இப்படி 1/4 இன்ச்சு ஃப்ளீட்ஸு டெஃபினட்டாக இருக்கணும். ஓகேங்களா? எல்லாமே 1/4 இன்ச்சு ஃப்ளீட்ஸ் வைக்கணும். ஓகேங்களா? இங்கேருந்து வந்து 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு ஃப்ளீட்ஸ் வச்சு இப்படி வந்து இறங்கிடணும். இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இந்த 1/4 இன்ச்சு ஃப்ளீட்ஸ் வச்சோம் இல்லைங்களா, அங்கே வந்து கட் கொடுக்கணும். கட் கொடுத்தா தான் பாருங்கள், இந்த ஃப்ளீட்ஸ் வரைக்கும் கட் கொடுக்கணும். இப்படி கட் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் வந்து இப்படி விரியும் போது இப்படி ஃப்ளாட்டாக வச்சு நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து எட்ஜு தையல் போடணும். இங்கே பாருங்கள், இந்த நெக் பீஸில் வந்து எட்ஜுனால் நல்லா ஒட்டில் போடணுங்க. ஓகேங்களா? ஓரமாக போடணும். அப்போ இந்த ஃபெதர் வந்து இப்படி உட்காரணும். இதை ஒட்டியே ஃபெதர் வந்துச்சுன்னா இங்கே ஸ்டிச்சிங் இந்த இடத்துல வரும். சரிங்களா? இந்த நெக்குக்கு ரவுண்டாக போட்டுருங்க. இந்த ஃப்ளீட்ஸ் ஹேண்டெல்லாம் வந்து இந்த மாதிரி கட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஃப்ளாட்டாக